புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம்தானே கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழிநடத்துவாராக, நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் மறு ஒலிப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆமீன். கர்த்தருடைய கிருபையால சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? ஆண்டவருடைய கிருபையில நல்ல சுகமா இருக்கிறோம் ஐயா. ஆமீன். உங்களை தொடர்ந்து சகோதரி ஜான்சி அவர்கள் இங்கே கனடாவிலே இருக்கிறார். அவர் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படையுங்கள். இந்த வேளையிலும் வேத வார்த்தைக்கூடாக வேத பாடத்துக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரீர் உங்களுடைய கிருபை வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருப்பதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபித்து நிற்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் புதிய வாரத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவரும் உயர்ந்தவரும் வல்லவருமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அவருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இன்றைய நாளில் நாங்கள் வேதத்திலே இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். இந்த நாட்களிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவருடைய வருகையினுடைய காரியங்கள், அவருடைய வருகையினுடைய செயல்பாடுகளை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் கடந்த சில தினங்களாக இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வந்தோம். ஆனா இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம், கடந்த நாட்களிலே கூட நோவாவின் காலத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய நாட்களில் நாங்கள் வருகையின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியான ஒரு உதவி செய்வார் நான் விசுவாசிக்கின்றேன். ஆண்டவருடைய வருகை, இப்ப பாருங்கள், சாதாரணமாக இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வீட்டிற்கு இந்த நாட்களிலே, அதாவது ஒரு நண்பரை சந்திக்க வேண்டுமா இருந்தாலும், அல்லது இந்த நாட்களில் யாருடைய வீட்டுக்கு இந்த நாட்களை நாங்கள் விசிட் பண்ண வேண்டுமா இருந்தாலும், ஏதாவது ஒரு நோக்கம் இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றில் இந்த நாட்களிலே அவர்களை நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து இந்த நாட்களில் அவர்களிடத்திலே போய் இந்த நாட்களிலே சந்திக்கக்கூடியதா இருக்கும். அல்லது நம்முடைய ஏதாவது இந்த நாட்களிலே, அதாவது ஒரு நன்மையான காரியங்கள், அதை குறித்து இந்த நாட்களிலே அவர்களை இன்வைட் பண்றதுக்காக அவருடைய வீட்டுல போய் இந்த நாட்களில் அவர்களோடு பேசி காரியங்களை செய்து இப்படியாக நாங்கள் செயல்படுவோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதே விதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நோக்கம் என்ன என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தமக்காக இந்த நாட்களிலே, அதாவது காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களிலே 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இப்ப எபிரேயர் நாட்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, எபிரேயரின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது 9வது அதிகாரத்திலே. இங்கே பாருங்கள், சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். தரிசனமானார் என்று சொல்லப்படவில்லை, தரிசனம் ஆவார் என்றுதான் இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டுடைய வருகை நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தினுடைய காரியத்தை நாங்கள் முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களிலே அந்த பகுதியில நாங்கள் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்படியே 26வது வசனத்திலிருந்து இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்படி இருந்தாலும் உலகம் உண்டானது முதல் அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே, அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரு தரம் வெளிப்பட்டார். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த கடைசி காலத்திலே எப்போ ஒரு தரம் வெளிப்பட்டார்னு சொன்னால், 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமிலே இந்த நாட்களில் என்ன செய்தார்? பெத்லகேமிலே அவர்
அங்கே பிறந்து இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே அவர் நமக்காக வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் மாமிசத்திலே. அருமையான பிள்ளைகள் அதைத்தான் இவராக இப்படியாக சொல்லுகிறேன். பாருங்கள், அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டபடியே. அன்பு பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப அந்த மனுஷனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே ஒரு தரம் மனிதன் நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? மனுஷர்கள் மரிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த பின்பு அவர்களுக்கு இந்த நாட்களில் நியாய தீர்ப்பு என்பதை இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்க கேட்கலாம், அப்படியானால் வேதம் சொல்லுது ஐயா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டு போனார், அதாவது அக்னிமயமான ரதங்களோடு இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போனார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லையோ அப்படி என்று இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த நாட்களிலே மறுபடியும் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பதை தான் வெளிப்படுத்தல் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 சாட்சிகள் இந்த நாட்களிலே கடைசியாக வருவார்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்படியா. ஏனென்றால் இந்த வருகிற காலங்களிலே அன்பு பிள்ளைகளே ஆண்டவருடைய சுவிசேஷம் இந்த நாட்களிலே சொல்ல முடியாதபடி தடைகள் இந்த நாட்களிலே ஏற்படும். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இன்றைக்கு நடக்கிற காரியம் ஒரு சர்வ சாதாரணம் அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நடக்கிற காரியம் ஒரு சிம்பிள். ஆனால் இன்னும் அதை விட மோசமான நிலைப்பாட்டில் இன்றைக்கு வரப்போற காரியம் இந்த நாட்களில் காரியங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் என்ன செய்வார்? தன்னுடைய அந்த 2 ஊழியக்காரர்களையும் இந்த பூமிக்கு அனுப்புவார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து இந்த நாட்களை பிரசங்கம் பண்ணுவார்கள், அற்புதங்களை செய்வார்கள், அதிசயங்களை செய்வார்கள். இப்படியா பாருங்கள், அந்த நாட்களிலே பாருங்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்த இடத்துல நிற்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த சூழ்நிலை அவர்கள் மத்தியிலே அந்த நாட்களை என்ன செய்வார்கள்? இவர்கள் அங்கே அந்த அற்புதம் பாருங்க, நீங்கள் எடுத்து பாருங்கள், யாத்ராம புத்தகத்தில் எடுத்து வாசிப்பீர்கள். அனவேதம் சொல்லுகிறது, தேவனாலே அனுப்பப்பட்ட மோசே என்னத்திற்காக? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் அந்த நாட்களே மோசே அந்த இடத்திலே அனுப்பினார். ஆனாலும் ஒரு சம்பவத்தை பாருங்கள், என்னவென்றால் அந்த மோசே தேவன் அனுப்பினதன் நோக்கத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த மோசே போய் அங்கே பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களை செய்கிற வேளையிலே பார்வோனுடைய மந்திரவாதிகளும் அற்புதத்தை செய்தார்கள். ஆனால் அந்த அற்புதம் வாய்க்கவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். பாருங்க, என்னென்றால் அந்த வேதத்தில் எடுத்து பாருங்கள், அவங்க தடிய போட்டாங்க, என்ன அவங்களுக்கு வச்சுக்கிற அந்த கோலை போட்டாங்க. அந்த கோல் என்ன செய்யுது? பாம்பா வந்துச்சு. பாம்பா வந்தோன்னு அந்த நாட்கள சபையில நடக்குது காரியங்கள் பாருங்க. 2 மந்திரவாதிகள் 2 கோலை போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்தார் பாருங்கள், இந்த காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் என்ன செய்தார்ன்றா பாருங்கள், ஏற்கனவே அங்கே ஆண்டவர் மோசேக்கு அங்கே மலை அடிவாரத்திலே கற்றுக் கொடுத்தார் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த கோலை நீ போடு சொன்னார். கையிலே அதாவது நாட்களை உண்டு கையை அதாவது உன்னுடைய அதாவது சட்டைக்குள்ள வை என்று சொல்லுகிற வழியில அந்த கையை எடுக்கிற வழியில குஷ்ரோகமாக இருந்தது அருமையான கதை. அப்ப பாருங்கள் என்ன காரியம் என்றால், இந்த அற்புதங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நீ தள்ளப்படுவாய், அதனாலே உனக்கு இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை தேவன் செய்து கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப மோசே அந்த இடத்திலே கோலை போட்ட வழியிலே ஆண்டோடைய சமூகத்திலே அந்த கோல் இந்த நாட்களே பாம்பா வந்தது. ஆனா கடைசியா ஆண்டு சொல்ல அதோட வாழை பிடி என்று சொல்லுகிற வழியில பிடித்த வழியில அது மறுபடியும் கோலாய் வந்தது. அதே விதமாகத்தான் பார்வோனுக்கு முன்பாக அந்த இடத்துல நிற்கிற வேளையிலேயும் அங்கே பார்வோனுடைய அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் மந்திரவாதிகள் என்ன செய்கிறார்கள்? அங்கே அவர்கள் அதாவது மந்திரத்தின் நிமித்தம் அந்த தங்களுடைய கரத்திலே இருந்த கோலை போடுகிற வழியில் அந்த கோல் எப்படியாக வருகிறது? பாம்பாய் வருகிறதை பார்க்கிறோம். அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற மோசே என்ன செய்கிறார்? தன்னுடைய கோலை இந்த நாட்களே போடுகிற வேளையில என்ன காரியம் நடக்கிறது சொன்னால், அந்த 2 பாம்புகளை இந்த மோசனுடைய கோல் இந்த நாட்கள் என்ன செய்து விழுங்கி விட்டது. இதுதான் ஆண்டவருடைய அற்புதம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாண்ட ஏனென்றால் பாருங்கள், அவன் ஈக்குவலாய்த்தான் அந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பான். பாருங்கள், ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இந்த நாட்களிலே யூத கோத்திரத்தின் சிங்கம். என்னுடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகத்துவமான பேர். அதே மாதிரி அவன் என்ன செய்தால் டூப்ளிகேட்டா இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னு சொன்னால், அவன் யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி திரிகிறான். அப்ப அவனும் அந்த சிங்கம் அந்த டைட்டில் அதாவது அந்த பேரை இந்த நாட்கள் அந்த பட்டத்தை அவனும் பெற்றிருக்கிறான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? ஜனங்களை அப்படியே முழுப்படியே விழுங்கி கொண்டு போகிறான். ஆனால் இந்த யூத கோத்திரத்தின் சிங்கம் என்ன செய்வார்னு சொன்னால், ஜனங்களை விழுங்க மாட்டார், ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பை கட்டளையிடுவார், ஒரு விடுதலையை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். இதுதான் அந்த 2 சிங்கங்களுக்கு முடிய காரியங்களாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் அவன் அந்த ஆண்டவருடைய காரியத்துக்கு ஈக்குவலாய்த்தான் இன்று வரைக்கும், அவன் கடைசி மரணம் வரைக்கும் அப்படியே தான் நிற்பான்.
ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் சொன்னவன் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருக்கு ஒப்பாக நான் அந்த சிங்காசனத்தில் ஏறுவேன் என்று சொல்லித்தான் அந்த நாட்களே தள்ளப்பட்டவன் என்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் அந்த பெருமை அவனை விட்டு இன்னுமா இந்த நாட்களிலே அங்கே போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க வெளிப்படத்தில் எடுத்து பாருங்கள், பெருமைகளை பேசுகிற என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப எப்படியான்னு சொல்லி அந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வருகிற வேளையிலே இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த நாட்களிலே அற்புதமாய் இந்த நாட்களை நடத்தும். அதைத்தான் இங்கே எபிரேயர்ல சொல்லப்படுகிறது பாருங்கள். அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் இந்த நாட்களே வருவார். அப்படியானால் எல்லாரும் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லாரும் மரிக்க வேண்டும். அதனாலேதான் அந்த 2 ஆண்டவருடைய அதாவது நாட்களை பாருங்க, ஊழியர்கள் இந்த நாட்களை, அதாவது ஏனோக்கும் எலியாவும் இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? மறுபடியும் வந்து இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும் இந்த பூமியிலே என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்கள் இந்த வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அங்கே இந்த நாட்களிலே ரட்சிப்பை அருளும்படிக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களிலே இந்த பூமிக்கு இந்த நாட்களிலே 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் இந்த நாட்களிலே என்ன செய்வார்? தரிசனம் ஆவார் என்று சொல்லி வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்களா, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களில் தரிசனம் ஆவதற்கு அங்கே என்ன காரியம் இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களிலே மீட்டு கொள்ளும்படியாக தேவன் தரிசனம் ஆவார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்து 2ஆம் முறை பூமிக்கு வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே முக்கியமான காரியம் என்னவென்றால், தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பூரண ரட்சிப்பை அளிப்பதற்காக. இன்றைக்கு நாங்கள் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். என்னத்துக்காக? நம்முடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நல்லது. ஆனா நம்முடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்படவில்லை. இந்த ரட்சிப்பு இந்த நாட்களை என்ன செய்யணும்னு சொன்னால், வேத வார்த்தையிலே பார்க்க வேண்டும். முடிவு பரியந்த நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவார். இன்றைய பாருங்க, கடைசி முடிவு பரியந்தத்திலே பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வருகிற வழியிலே அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த ரட்சிப்பை மறுதளிப்பார்கள். ஏனென்றால் அவன் அப்படியாக செய்வான். அவன் என்ன செய்வான் சொல்லினா, அந்த மறுதளிக்கிற விதமாக அந்த நாட்களிலே அந்த சூழ்நிலையை உருவாக்குவான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்கள், பக்தனாகிய யோவுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். யோவு என்ன காரியம் செய்தார்? யோவு பாவம் செய்தாரா? அல்ல அந்த நாட்களே யோவு ஏதாவது காரியத்தை செய்தாரா? இல்லை. யோவு சன்மார்க்கனும் உத்தமனுமாக இந்த நாட்களே பூமியிலே வாழ்ந்த மனுஷன். ஆனாலும் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள், என் தாசனாகிய யோவுவை கவனித்தாயா என்று சொன்ன வேளையிலே அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நீர் அவனுக்கு வேலியை போட்டு வைத்திருக்கிறேன், அந்த அடைப்பை எடுத்து விடும், அவன் உண்மை இந்த நாட்களை என்ன செய்வான்? மறுதளிப்பான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த அடைப்பை எடுத்து விட்டு ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ என்னதான் செய்தாலும் அவன் தாசனுடைய உயிரிலே உனக்கு கை வைக்க அங்கே அதிகாரம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிற வேளையிலே பாருங்கள், முதலாவது அவன் என்ன செய்தான்? ஒட்டகங்களை அழித்தான். அதுக்கு பின்பாக ஆடு மாடு எல்லா காரியங்களும் இந்த நாட்களை அழிக்கப்பட்டது. அவனுடைய சொத்து, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களை போய்விட்டார்கள், ஒன்றுமே இல்லை. கடைசியாக அவருடைய மனைவியார் தான் இந்த நாட்களை இருக்கிறார். அதே வேளையில் அதற்கு பின்பாக என்ன நடக்கணும்னு சொன்னால், சரீரத்திலே பொக்களங்கள் இந்த நாட்களே வந்தது, அதாவது காயங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பொக்களங்கள் மூலமா இந்த நாட்களே என்ன வேதனை. ஒரு உடையை போட்டுக்கொண்டு இந்த நாட்களை குளிர்தன்னு சொல்லி இந்த நாட்களை சேட்டு போட முடியாது அந்த சூழ்நிலை. ஏன்னா சேட்டு போட்டா அந்த நாட்களை என்ன செய்யும்? அந்த பொக்களங்கள் அந்த சேட்டிலே ஒட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் யோவுடைய நிலைப்பாட்டை எடுத்து பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பக்தனாகிய யோவு வாழ்ந்தார்ன்னு சொல்லி. அப்ப அந்த சூழ்நிலையிலும் யோவு இந்த நாட்களிலே ஆண்டவரை குறித்து ஒரு குற்றம் சொல்லவில்லை. ஒரு சொன்ன காரியம், கர்த்தரே தந்தார், கர்த்தரே எடுத்தார் என்றுதான் அந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அவருடைய அந்த சுபாவம் அப்படியாக அந்த நாட்களே தேவன் அந்த நாட்களே அவருக்கு அந்த சுபாவத்தை கொடுத்திருந்தார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இன்றைய பாருங்கள், அநேகர்
கடைசி நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் அல்லது இந்த நாட்களே நோய்கள் துன்பங்கள் வந்து நெருக்குகிற வேளையிலே நாங்கள் ஆண்டவரை மறுதலிக்கிறோம். ஆண்டவரை மறுதலிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருவை எடுத்து பாருங்கள். பேதுரு தன்னுடைய சூழ்நிலையிலே, அதாவது நாட்களே பாருங்கள், அந்த பெண்மணி இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வந்து இந்த நாட்களே, நீயும் கலிலேயே நானவன் தானே, கலிலேயும் நீயும் கலிலேயன் தானே, நீயும் அவரோடு கூட இருந்தவர் தானே என்று சொன்ன வேளையிலே பேதுரு அங்கே தெரியாது என்று சொல்லி சபிக்கவும், ஆண்டவரை பேசவும், திட்டவும் இந்த நாட்கள் எப்படியான காரியத்தை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் எதற்காக அந்த காரியத்தை செய்தார் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே சிலுவை மரணம் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் அங்கே கோஷம் எடுத்து நாட்களை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி, பேதுரு என்ன செய்தார்னு சொன்னால், அந்த மரணத்தை குறித்து யோசித்தது நிமித்தம் அவருக்கும் அந்த சூழ்நிலைகள் வருமண்ட நோக்கத்தில் இந்த நாட்கள் என்ன செய்கிறார் சொன்னால், ஆண்டவரை மறுதலித்து நிராகரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அதே பேதுரு தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலே நிரப்பப்பட்டு அதற்கு பின்பாக ஆண்டவருக்கு நிகராக என்னை சிலுவையிலே அறைய வேண்டாம், என்னை தலைகீழாய் அறையுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வாக்கு கொடுத்த பேதுருவாக இந்த நாட்கள் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படி ஆனால் பாருங்கள், ஆண்டோடைய வருகை இந்த நாட்களிலே, அந்த வருகையினுடைய நோக்கம் என்னவென்றால், இங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அங்கே ஜனங்களை ரட்சிக்கும்படியாகவும், அவர்களை அங்கே அழிவுள்ள இடங்களில் இருந்து இந்த நாட்களே அவர்களை அழிவிலே இருந்து விடுவிக்கும்படியாகவும் தேவன் இந்த நாட்களே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஏற்கனவே இரட்சகராய் வந்து விட்டார். இனி வரும்போது அந்த ரட்சிப்பும் சரீர மீட்புமாகிய ரட்சிப்பும் அழிவுள்ள தமது சரீரம் அழியாமையை தரிக்க செய்யும் ரட்சிப்பும் நாம் மறுரூபமாக்கப்படும் ரட்சிப்பும் இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இங்கே இதை ஒரு பெரிய ரகசியமாக இந்த நாட்களை கருதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 51வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரை வாசிக்கிற வேளையிலே அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இப்ப பாருங்கள், 2 காரியங்கள் இந்த நாட்களில் நடக்குது. அந்த எக்காலம் தொனிக்கிற வேளையிலே ஒன்று ராப்சர், இன்னும் ஒன்று இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, அதாவது மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிறார்கள், 2வது நாட்களை நாங்கள் மறுரூபமாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதே குறித்து அந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நாட்களை எப்படி என்றால், அழிவுள்ளதாய் இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதென்று எழுதியிருக்கிற வார்த்தை இந்த நாட்களை என்ன செய்யும்? நிறைவேறப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்ப மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே இந்த கொருந்து சபையிலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படி சொல்லி முடிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் இந்த வாசித்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஒரு நொடி பொழுது என்று சொல்லப்படுகிறது. 51வது வசனம் சொல்லுகிறது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இன்றைக்கு இந்த உலகத்திலே எதை வைத்து இந்த நாட்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? உலகம் இந்த நாட்களை பாருங்கள், பிசினஸா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, அவள் எப்படியாக இந்த நாட்களை அங்கே செயல்படுதுன்னு சொன்னா, இன்டர்நெட் என்று சொல்லப்படுகிற, அதாவது www என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அடிச்சுத்தானே இந்த நாட்களை தேவைகளை சர்ச் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அந்த இடத்துல பாருங்கள், அந்த இன்டர்நெட் என்று சொல்லப்படுகிற இந்த நெட் மூலமாய்த்தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு ஜனங்களும் இந்த நாட்களை செய்து கொள்ளுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அந்த நெட்ஸ் எப்படியாக அந்த நாட்களை இயங்குகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகள், அந்த நெட்ஸுடைய இயங்கு, அதாவது காற்று வீசாவிட்டால் இன்டர்நெட்டுடைய கனெக்ஷன் இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க பாருங்க, உங்களோட இன்டர்நெட்டை நீங்க செல்போன்ல நீங்க பாருங்கள், இந்த நெட்ஸை கொண்டு போய் நாட்களை போயிட்டு அட்லீஸ்ட் நீங்க பாருங்க, ஒரு
ஒரு ஒரு ஒரு கிடங்குல, அதாவது புங்கர் மாதிரி ஒரு கிடங்குல ஏதாவது கொஞ்சம் கீழே தாளத்துல போங்கோ, அந்த இடத்துல காற்று சுவாசிக்கிற காற்றின் தன்மை குறைஞ்சு கொண்டே போகும். ஆனால் அந்த நெட்வொர்க்கினுடைய காரியம் இந்த நாட்கள் என்ன செய்யும்? இழுக்காது. நெட்ஸ் அப்படியே கட் பண்ணுகிற காரியமாக அந்த நாட்களே இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம், நான் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷம் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம். இந்த மர்வமாக்கப்படுகிற இந்த நேரத்திலே அங்கே என்ன நடக்கும் சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த காற்றை இயங்காதபடி இந்த நாட்களை செய்வார். அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமியில காற்று அடியாதீங்க, காற்றே இருக்காது. அதுதான் தேவனுடைய ரகசியம் அருமையான கதை. எத்தனை பவுலடிகள் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ரகசியமாக இந்த இடத்துல சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். சொல்லுகிறார் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் ஒரு பெரிய ரகசியமாக கருதுகிறார். இதோ ஒரு ரகசியம் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு இமைப்பொழுதில், அந்த இமைப்பொழுது என்று சொல்லுகிற காரியம் கண்ணை வெட்டி இந்த நாட்களிலே முழிப்பதற்கு முன்பாக அந்த மறுரூபமாக்கப்படுகிறது. ஆண்டவருடைய எடுத்துக்கொள்ளப்படுகிற ராப்சர் எல்லாம் இந்த நாட்களிலே நடக்கிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இது மணித்தியால கணக்குல செல்லாத ஐயா. பாருங்கள், மணித்தியால கணக்குல இந்த நாட்களை பாருங்கள், செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அந்த 10 கன்னிகளுடைய காரியத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. 5 பேர் இந்த நாட்களை 10 பேர் இருந்தாங்க. 10 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க. நான் கடைசி முறை சொல்லியிருந்தேன் இந்த நாட்கள். ஆனாலும் பாருங்கள், இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் விழுந்து விழுந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது. யாரு? அந்த மிகுதி 5 பேருடைய. ஆனால் அந்த மற்ற முதல் நின்று அந்த மற்ற 5 பேருடைய காரியங்கள் இருக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு பெர்ஃபெக்டா இந்த நாட்கள்ல கர்த்தரே தெய்வம், அவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி அவரே தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்கள் ஒரு நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழுகிற ஜனங்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த அபிஷேகத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைந்து இந்த நாட்கள்ல இருந்தார்கள். ஆனால் இவர்களோ இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அந்த அபிஷேகம் இவர்களுக்குள்ளே தளம்பி கொண்டிருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதனாலேதான் இந்த நாட்களை அவர்கள் அந்த அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாதபடி இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. ஒரு பாருங்கள், அந்த அந்த அதிகாரத்தை வாசி பாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார், எங்களிடத்துல எண்ணெய் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் என்னதாங்க எண்ணெய் தாங்க கொண்டு கேட்கிறாங்க. அப்படியான அந்த நாட்களை வாங்கப்பா 2 பேரும் சேர்ந்து ஆராதிப்போம், வர்ஷிப் பண்ணும், கொஞ்சம் ஃபயர் அனாயிண்டிங் ஆக இந்த நாட்களை வருவோம் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறதை போறோம். ஆனால் அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? மணவாளுடைய வருகைக்கு காத்திருந்தவர்கள், எங்களுக்கு நேரம் இல்லையப்பா, நீங்கள் வேறு எங்கினாலும் போய் அந்த காரியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்களை என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களே அவர்கள் இந்த மணவாளன் வருவார் என்று கேள்விப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்கள் போய் வருகிறதுக்கு இடையிலே இங்கே அந்த ஒரு நொடி பொழுதிலே அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த நாட்களை வருகிற வேளையிலே 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதைத்தான் கடைசி நாட்களிலே நடக்கிற காரியமாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் வேதத்திலே அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது கூரையில இருக்கிறவன் இறங்காமல் இருக்க கடவான், வயல்ல இருக்கிறவன் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில அவன் திரும்பி கூட பார்க்க முடியாது நிலப்பாட்டுல இருப்பான். அதில் எடுக்கிற வேளையில 2 பேர்ல ஒருவர் எடுத்துக்கொள்வார், படுக்கையில இருக்கிறவர்கள் ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒரு ஆள் கைவிடப்படுவார். அப்ப பாருங்கள், அதெல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலே நடக்கிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நோக்கம் தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களிலே ஒரு பரிபூரண ரட்சிப்புக்குள்ளே இந்த நாட்களிலே அந்த ரட்சிப்போடு இந்த நாட்களை அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களிலே வருகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதை சொல்லப்படுகிறது பாருங்கள், அது எத்தனை மகிமையான அனுபவமா இருக்கும். கிறிஸ்து இந்த நாட்களிலே மத்திய ஆகாயத்திலே வரும்போது உடனேயே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வார்களாம்? முதலாவதாக எழுந்திருப்பார்கள். இப்ப பாருங்க ஐயா, இந்த காரியத்தை கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலா அனுப்பான்னு சொன்னா 1-2 பேரா மரிச்சிருக்கிறாங்க. எத்தனை லட்சக்கணக்கில் ஆட்கள் மரிச்சுக்கிறாங்க. அப்படி என்றா பாருங்க, இதுல ஒரு நொடி பொழுதுல இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காரியம் எப்படி ஆகும்? அப்ப மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான பாருங்கள், முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோமாம்? மறுரூபமாக்கப்பட்டு அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு அங்கே என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மீட்பராகிய ரட்சிப்பை அங்கே, அதாவது சரீர மீட்பராகிய ரட்சிப்பை இந்த நாட்களை அடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே ஏற்றுக்கொண்டு போவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே.
அப்ப ஆண்டவர் அந்த வருகிற நோக்கம் தன்னுடைய பிள்ளைகளை அதாவது விடுதலையாக்குறதற்காக அந்த நாட்களை வருகிறார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். எப்படி என்று சொன்னா பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில், இப்ப வருகிறார் என்று சொல்லுகிற பார்க்கிறோம். ஆனா ஏன் மரித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அதற்கும் அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்குது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திக்காமல் இருந்தால் அவர் எங்களை மீட்க முடியாது. நாங்கள் தெளிவாக அந்த நாட்களை பார்க்கவும். ஏனென்றா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பேதுருவின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள். அவர் மரித்தவுடனே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது, பாதாளத்திலே போய் நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாம இருந்த ஆவிகளை இந்த நாட்கள் என்ன செய்தார்? அவர்களை விடுவித்தார். அது மட்டுமல்ல, மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை இந்த நாட்களிலே சாத்தானுடைய கையில இருந்து என்ன செய்தார்? புடுங்கிட்டார். அப்ப அதற்கு முன்பான நாட்கள்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், சாத்தானுடைய கையிலே தான் அந்த மரணம் இருந்தது. மரணத்தின் திறவுகோல், மரணம் பாதாளத்தினுடைய திறவுகோல் இந்த நாட்கள் இருந்தது. ஏனென்றால் அந்த பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடம் இந்த நாட்களை யாருக்குரியதுன்னு சொல்லி சொன்னால், சாத்தானும் அவனுடைய தூதர்கள் அவனை பின்பற்றுகிறான், அவனுடைய தூதர்களுக்கு தான் அங்கே நியமிக்கப்பட்ட இடமாக அந்த நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலே தான் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னார், முதலாவது போய் அந்த திறவுகோலை இந்த நாட்களிலே புடுங்கிட்டார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் அந்த பேதுருவில வாசித்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கர்த்தருடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுது. அப்ப ஆண்டவருடைய அந்த மறைத்ததன் நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த திறவுகோலை பிடுங்கினால்தான் இன்றைக்கு ஜனங்களை மரணம் ஏற்கொள்ளாதபடி இந்த நாட்களை அங்கே காத்துக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை அங்கே அந்த காரியத்தை செய்த மட்டுமல்ல, ஆண்டவரே தன்னுடைய வாய்நாட் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் மரித்து அங்கே போய் இந்த காரியத்தை செய்யாம இருந்தால் ஆண்டவராலே நித்திய ஜீவன் கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா அந்த அதிகாரங்கள் எல்லாம் இந்த நாட்களை எவனிடத்திலே இருக்கிறது? அவனிடத்திலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், ஏதோ தோட்டத்திலேயே மனுஷனே இந்த நாட்களை என்ன செய்தான்? அடிமைப்படுத்தி விட்டார். யார் மூலமாய்? அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஏவாள் மூலமாய் அங்கே அதாவது பெண்ணை வஞ்சித்து அவன் இந்த நாட்களை பாருங்கள், அந்த வஞ்சனை மூலமா இந்த நாட்களை என்ன செய்தான்? மனித வர்க்கத்துக்கே இந்த நாட்களிலே ஒரு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த வஞ்சிக்கிற காரியத்தை இந்த நாட்களை செயல்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகள். அதனாலே மனித வர்க்கமே அங்கே வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவத்திலே இந்த நாட்களை விழுகிறதை பாருங்கள். ஆதியாகமத்தில் எடுத்து பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை வஞ்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் ஏதோ தோட்டத்தில இருந்து காயின், அதாவது நாட்களே அதாவது ஆதாமும் ஏவாளும் வெளியிலே வந்ததுக்கு பின்பாக அவர்களுக்கு அங்கே என்ன செய்கிறார்? அந்த சொல்லப்பட்ட காரியத்தின்படி நெத்தி வேர்வை சிந்தி அவர்கள் உழைக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலை வருகிற வேளையிலே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, காயின் ஆபேல் என்று சொல்லி. அந்த இடத்திலே பாருங்கள் என்ன நடக்குன்னா, ஒரு சகோதரனை அடித்துக் கொள்ற அளவுக்கு இந்த நாட்களே பாருங்கள் ஒரு சாபக்கேடான காரியத்தோடு வஞ்சிக்கப்பட்ட ஜனமாக இந்த நாட்களிலே பொறாமையோடும் கொடுமையோடும் இந்த நாட்களை வாழுகிற ஜனமாக இந்த நாட்கள் இருக்கிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். இதான் நடந்த காரியம் எங்கே? ஆதிகாமத்திலே. அப்ப அப்படியாக அந்த சந்ததி வளர்ந்து வந்த உடனே அங்கே ஆண்டவருடைய பார்வையிலே பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், சாத்தானுடைய ஆதிக்கம் இந்த நாட்களை என்ன செய்கிறது? அங்கே இந்த நாட்களை பெருகி கொண்டு போகுது. அதைத்தான் இங்கே ஆதிகாமத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்வது, இஸ்திரியின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற வேளையிலே அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே வருகிற ஒவ்வொருவரையும் மெல்ல இந்த நாட்கள் என்ன செய்கிறான்? அப்படியே சாக்காட்டி கொண்டு வருகிறான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் அந்த ஒவ்வொரு பாருங்க. அதுக்கு பின்பாக பாருங்க அந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவன் குழந்தைகளை இந்த நாட்களை கொல்லுகிறான். ஏனென்று சொல்லி சொன்னால், எந்த குழந்தை தன்னுடைய தலையை இந்த நாட்களை நசிக்கும் என்பது அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது, அவனை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. அதனாலதான் இந்த பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் அங்கே பாருங்கள், யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த குறிப்பிட்ட வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை கொண்டு குதிச்சார். அது மட்டுமல்ல, அந்த காரியம் எங்க மட்டும் இருந்தது? மத்தேயு சுவிசேஷம் மட்டும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த மத்தேயு சுவிசேஷம் வருகிற வேளையிலே பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையிலே கூட அந்த நாட்களை என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒரு குறிப்பிட்ட வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை கொல்லுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை என்ன செய்கிறார்? ஏரோது அந்த குழந்தைகளை கொல்லும்படியாக அந்த நாட்களை அவன் இந்த நாட்களை கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே அவர் என்ன செய்கிறார்? அங்கே வளர்க்கப்படுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளை. கொடூரமான காரியங்கள். அப்ப அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் பாருங்கள், கடைசியாக ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாய்
அவனிடத்திலே இருந்த அந்த வல்லமையை முறிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களில் என்ன செய்தார்? அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். கொலோசியர் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே 12 வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் இந்த நாட்களில் அங்கே அவர் குலைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யாருடைய துரைத்தனங்கள்? அவனுடைய துரைத்தனங்கள், அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய கையெழுத்துக்கள் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே அப்படி ஆண்டவர் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலும் தான் சிந்தின இரத்தத்தினாலும் இந்த நாட்கள் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் குலைத்து அவனை கொண்டு போய் இந்த நாட்களில் சிலுவையிலே அவனை ஆணியில வைத்து அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் அவன் அங்கே சிலுவையிலே மரித்தவனா இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரிக்கவில்லை, அவர் உயிர்த்தார்ன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம் அருமையான. அப்ப அதிகாரங்களை உரிந்து இந்த நாட்களை தேவன் வெற்றி சிறந்தார்னு பார்க்கிறோம். இப்ப இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியுமா இந்த நாட்களே வரப்போறாருன்னு சொல்லி சொன்னால், தன்னாலே ஆயத்தப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே அவர் என்ன செய்தார்? சீஷர்களை உருவாக்கினார். அந்த சீஷர்களை உருவாக்கி பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களையும் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்பித்துக் கொடுத்தார். இப்படித்தான் சூழ்நிலை இருக்கும் என்பதை குறித்து கற்பித்துக் கொடுத்தார். அதை அவர்கள் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் சீஷர்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதாவது கோதுமை மணி மடிந்து, அதாவது இந்த நாட்களிலே மடிந்தால் ஒழிய அந்த நாட்களிலே எந்த காரியம் நடைபெறும். அப்படியானால் கோதுமை மணியாக அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள், அதாவது சீசர்கள் இந்த நாட்களிலே மரித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அதனாலதான் இன்றைக்கு அநேக சீசர்கள் இந்த நாட்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் இந்த நாட்களை அவன் என்ன செய்கிறான் சொன்னால், தன்னுடைய எல்லா விதமான வல்லமைகளையும் எல்லா விதமான காரியங்களும் இந்த நாட்களிலே கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறான். அப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், எப்படின்னு சொல்லி பார்க்கிறவர்களே ஜனங்களை இன்றைக்கு அழித்து கொண்டே இந்த நாட்களை முன்பு ஒரு காலத்திலே அப்படி ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் கிட்டத்தட்ட நம்முடைய தேசத்தில் இருக்கிற வழியிலே மிஞ்சி போனா 5-6 மாசம், ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் ஒரு ஃபியூனரலும் போகும். இப்ப அப்படி இல்லை, கிழமைக்கு ஒரு ஃபியூனரல். ஏன்னு சொல்லிச்சுன்னா எல்லா ஆத்மாக்களை இந்த நாட்களை முன்கூட்டியே தேவனை அறிவதற்கு முன்பாக அவனை செய்யறான், எடுத்து விடுகிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே பார்க்கிற வேளையிலே இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அங்கே தன்னாலே தெரிந்து கொள்ள தன்னுடைய சீசர்கள் மூலமாய் இந்த நாட்கள் அதே வேளையிலே அங்கே தன்னை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய பிள்ளைகள், தன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அழைத்து செல்வதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே வருகிறார் என்பதை அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே மறுபடியும் இந்த நாட்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். நீங்க பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, 44வது வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் எப்படியானால் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் பிந்தின ஆதாம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம், அங்கே அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் ஆவி ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தின சரீரம் என்றும் அங்கே முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் தெளிவாக அந்த நாட்களை நம்ம கற்றுத் தருகிறது எப்படி என்று சொன்னால், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம். அந்த 2 சரீரம் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சரீரம், ஜென்ம சரீரம். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த கொரிந்தியர்ல சொல்லப்படுகிற காரியம் என்றால், நீங்கள் அதாவது உங்களுடைய சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களை இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். அப்ப we are the temple, நாங்கள் ஆலயம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் இந்த சரீரம் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? இந்த சரீரத்தை ஒருவன் கெடுப்பானா இருந்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய. ஏன் எப்படி சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், இன்றைக்கு குடிபோதைக்கும் விபச்சாரத்துக்கும் இச்சைக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து சரீரத்தை அழிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்கள் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். இந்த நாட்களில் காமத்துக்கு அவர்கள் இந்த நாட்களிலே அந்த இச்சைகளுக்கு அந்த சரீரத்தை கொடுக்கிறார்கள். அதாவது ஆணும் பெண்ணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை செய்கிற வேளையிலே அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் ஒரு அருவருப்பான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே காணும். அதைத்தான் இங்கே நாங்கள் ஆதிகாமத்திலே இந்த சோதோம் குமாராவுடைய அழிவை குறித்து பார்த்தோம். முதலாவது அழிவு அங்கே என்ன நடக்கிறது? சோதோம் குமாராவுடைய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், என்ன காரணம்? பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். இந்த முதலாவது தேவனுக்கு பிரியமில்லாதபடி அந்த சோதோம் பட்டணத்தை ஆண்டவர் இந்த நாட்களை அழித்தார் ஆதிகாமத்திலே. இரண்டாவது பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இவ்வளவு காரியம் நடந்தும் இரண்டாவது காரியத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், யாத்ராமத்துல எடுத்து பாருங்கள். இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களே வருகிறார்கள். மோசே வர நாட்கள் செல்லும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கன்று குட்டியை செய்து ஆரோன் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அதை ஆராதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஆண்டவருடைய பார்வைக்கு விக்கிரக ஆராதனை இந்த நாட்களை வெறுக்கக்கூடிய காரணம். ஏனென்றால் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களை வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது என்ன சொன்னால், அதாவது நாட்களில் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு விக்கிரகத்தை உண்டாக்க கூடாது, நான் தான் தெய்வம், இந்த நாட்களை விக்கிரக ஆராதனை செய்ய முடியாது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அதைத்தான் மோசையை கேட்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவரா இருக்கிறேன் அப்பா, அப்படியானால் உனக்கு என்னத்துக்கு விக்கிரகம்? பாருங்கள், அப்ப மோசையை காணவில்லை என்னோட மோசை மறித்துட்டார் சொல்லி இவர்கள் தீர்மானத்தை எடுத்து விட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடனே இந்த நாட்களிலே ஒரு கன்றுக்குட்டியை செய்து இந்த நாட்களிலே அங்கே ஆராதிக்கும்படியாக செயல்படுகிற வேளையிலே கர்த்தருடைய கோபம் வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே இங்க வாப்பா, நீ கீழே இறங்கி போ, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிற வேளையிலே மோசே அந்த இடத்திலே பார்க்கிற வேளையில் அங்கே பார்க்கிற வேளையில் ஆரவாரமும் பாட்டும் களியாட்டுகளும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதையா. அப்ப அந்த சூழ்நிலையிலே மோசே அங்க பார்த்த ஜனங்களை பார்த்த நாட்களே அந்த கொண்டு போன அந்த கற்பனை பலகைகளை அப்படி அந்த பூமியிலே எரிகிற வழியிலே பூமி இரண்டாக பிளந்து கோரோவின் புத்திரர்களை என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் அப்படி அவர்களை விழுங்கி கொள்ளுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய அழிவு. முதலாவது சோதோம் குமாரா, இரண்டாவது இந்த நாட்களை பார்க்கிற வழியை இப்படி பாருங்கள், எவ்வளவு லட்சக்கணக்கில் ஜனங்கள் அந்த இடத்துல மரிச்சார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள், இந்த நாட்களே அப்படியானால் இந்த நாட்களே தேவன் பிரியப்படாத காரியத்தை ஜனங்கள் செய்கிற வேளையிலே அந்த இடத்திலே கட்டாயம் அழிவு வறுமையா, அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் நாங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்க வேண்டும்? ஆண்டவரை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை நிராகரிக்கிறோம். ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதாவது நாங்கள் சொல்லுகிறது ஏதோ எங்களுடைய நன்மைக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை நாங்கள் சொல்லவில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய ஆத்மா அங்கே அழிஞ்சு நரகத்திலே போகக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அங்கே அதாவது துண்டு பிரசுரங்கள் மூலமா இருந்தாலும் சபையா இருந்தாலும் ரேடியோக்கள் மூலமா இருந்தாலும் அவரை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றா இன்றைக்கு உங்களுக்கு தெரியாத அந்த அக்னி எப்படிப்பட்ட அக்னி என்று சொல்லி ஏதோ அந்த நாட்களை நெருப்பட்டியால கொளுத்தி போட்டு இந்த நாட்களை அங்கே எரிகிற மாதிரி அல்ல. இந்த நாட்கள் அதாவது பயங்கரமான அக்னி கடல்கள் இந்த நாட்களில் இருக்கிறத இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அக்னி அந்த கடலுக்குள்ள இந்த நாட்களே அதாவது மனுஷன் மரித்து அங்கே அப்படியாக தள்ளப்படுவானா இருந்தால் அவன் மறுபடியுமே இந்த நாட்களே வெளியிலே இந்த நாட்களே வர முடியாது. அதைத்தான் இன்றைக்கு அந்த ஆத்துமா அநியாயமா இந்த நாட்கள் ஐயோ என்று சொல்லி இந்த நாட்கள் அழுகையும் பற்கடிப்பும் புலம்பலுமாக இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த யூரோப்பாவிலே பின்லாந்து, ஸ்கண்டினேவியா நாடுகளிலே பின்லாந்து என்று சொல்லப்படுகிற இடத்திலே ரஷ்ய விஞ்ஞானிகள் போய் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? ஒரு நிலத்தை இந்த நாட்களை தோண்டி இந்த நாட்களை நிலத்துக்குள்ளே இந்த நாட்களை சர்ச் பண்ணி கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு அதாவது துளை கிணறு மாதிரி பைப்பிலே துளை போட்டு அது பூமியினுடைய மத்திய பகுதிக்கு இந்த நாட்களை அவர்கள் அங்கே காரியத்தை செய்து கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று அவர்கள் அந்த இடத்திலே அந்த அலைகள் சத்தங்களை பார்க்கிற வேளையிலே மனுஷனுடைய கூக்குரல் சத்தம் அந்த இடத்திலே கேட்டதை காணக்கூடியதாக இருக்கு. நான் நினைக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காரியத்தை நான் வாடிக்கையில் இந்த நாட்களை வாசித்தேன். அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சரி இது நம்முடைய கருவிகள் ஏதாவது தவறுதலாக காரியங்களை செய்திருக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? மறுபடியும் இந்த நாட்களே வேறொரு கருவியை இந்த நாட்களே அந்த இடத்துக்கு அனுப்பின வழியிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே சத்தம், அழுகை குரல்கள், அங்கே ஜனங்கள் குமுறி அழுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உடனே அவர்கள் அந்த காரியத்தை நிறுத்தி விட்டார்கள். நிறுத்திவிட்டு இந்த நாட்களே சுவிசேஷத்தை அநேக ஜனங்களுக்கு இந்த நாட்களை சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய நரகம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது என்பதை அவர் அந்த இடத்திலே உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை நாங்கள் சொல்லுகிறோம்.
ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களிடத்துல வந்து இங்க வாப்பா உன்னிடத்திலே இவ்வளவு பணம் இருக்கு ஆண்டவர் கேட்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை தேடி இந்த நாட்களை வர வேண்டும். நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்கு ஜீவனை தந்தவர். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் என்ன காரியத்தையும் செய்யலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நொடிப்பொழுதிலே தன்னுடைய கரத்தை விரிப்பாரா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் மரித்து அங்கே போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மிருகங்களா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, எல்லாருடைய ஆத்மா இந்த நாட்களை தேவனுடைய கரத்திலே இந்த நாட்களை இருக்கிறது அங்கே உணரக்கூடியதாக இருக்கு. அதனாலே இந்த நாட்களை நாங்கள் அதைத்தான் இந்த நாட்களை சொல்லுகிறோம். அவரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா இருந்தால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை இன்றைக்கு உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தமாக அந்த நாட்களே இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டுமா இருந்தால், அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இடத்திற்கு இந்த நாட்களை அங்கே அவரால் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு நாங்கள் செல்ல முடியுமே ஒழிய நம்முடைய சுய புத்தினாலேயோ அல்லது சுய சித்தத்தினாலே இந்த நாட்களிலே செல்ல முடியாது. இன்னைக்கு இந்த பூமியில எவ்வளவு பணத்தையும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு சொத்தையும் இந்த நாட்களை சம்பாதிக்கலாம், எவ்வளவு காரியத்தையும் இந்த நாட்களை சம்பாதிக்கலாம். ஆனால் நீ மரிக்கிற வேளையிலே ஒரு ரூபாய் கூட இந்த நாட்களை நீ கொண்டு போக முடியாது. ஒரு சதம் கூட இந்த நாட்களை நீ கொண்டு போக முடியாது. உன்னுடைய கையிலே இந்த நாட்களை மோதிரத்தை அணிந்து கொண்டு அந்த மோதிரத்தோடு இந்த நாட்களை நீ செல்ல முடியாது. அதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு மரித்த சடலங்களுக்கு சில பேர் என்ன செய்வாங்க, மோதிரத்தை போடுவாங்க, சங்கிலியை போடுவாங்க, காப்பை போடுவாங்க, அதை போடுவாங்க. ஏதோ இந்த நாட்களை இவங்க போய்க்கல அந்த சங்கிலி காப்போட போயிடுவாங்கன்னு சொல்லி அது போட்டு எரிக்கிற வேளையில் என்ன நடக்கும், எல்லாம் எரிஞ்சு இந்த நாட்களை அப்படியே சாம்பலோடு சாம்பலாக அந்த நாட்களை போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே அருமை பிள்ளைகளை இந்த நாட்களை பாருங்கள், இந்த சரீரம் மண் தின்கிற சரீரமாக அந்த நாட்களே இருக்கிறது. அப்படியானால் இந்த சரீரத்தோடு நாங்கள் இருக்கிற வேளையிலே, இந்த மண்ணான சரீரத்தோடு அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற வேளையிலேயே கர்த்தர் இந்த நாட்களே இந்த சரீரத்தை இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், மகிமையின் சரீரமாக இந்த நாட்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எனக்கருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருடைய வருகையின் நோக்கம் எப்படியாக இந்த நாட்களே இருக்கிறது என்பதை கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறது என்பதை பார்க்கும். அவர் எதற்காக வருகிறார் என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அவர் சும்மா வரே இல்லை, பூமியோருக்கா விசிட் பண்ணி பூமியில வெக்கேஷன் வந்துட்டு போறதுக்கு அவர் வரே இல்லை. தன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை இந்த நாட்களிலே மீட்டுக் கொள்ளும்படியாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மறுபடியும் வருவார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன செய்வார், மறுபடியும் வருவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அந்த சீசர்கள் மத்தியில் இந்த நாட்களை சொன்னார். இந்த நாட்களை என்ன செய்தார், நான் என்னுடைய பிதாவுடைய இடத்துக்கு நான் போகிறேன், ஆனால் நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னவர் அப்படியே இந்த நாட்களை என்ன செய்வார், அப்படியே மறுபடியுமாய் அந்த இடத்திலே வந்து இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், யோவானுக்கு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லுகிறார் ஆண்டவர், நான் போய் என்னுடைய பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் உங்களுக்காக ஒன்றை நான் ஆயத்தப்படுத்தி அதுக்கு பின்பாக உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி சொன்னால், இந்த பூமியிலே நாங்கள் எப்படியாக வாழுகிறோமோ அதே மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்திலே அங்கே இந்த நாட்களை வாழ்வதற்கு தேவன் ஒரு இடத்தை இந்த நாட்களிலே அங்கே நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்ட இடமாக இந்த நாட்களே இருக்கு. அந்த இடத்திலே பாருங்கள், மரணமே இல்லை, மரணத்தினுடைய வாசனையே அந்த இடத்திலே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசன்னத்தினுடைய வாசனை, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன வாசனை தான் அந்த இடத்திலே வீசிக்கொண்டே இருக்குமே ஒழிய எந்த விதமான மரண வாசனையோ அல்லது இந்த நாட்களை எந்த விதமான நோயின் வாசனையோ ஒன்றுமே இந்த நாட்களே இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அந்த இடத்திற்கு தான் தேவன் அழைத்து செல்ல போறார். இன்றைக்கு இந்த பூமியில வாழுகிற காலத்திலே பாருங்கள், பொல்லாத புதிய விதமான அதாவது நோய்கள் இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கு. கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக, கடந்த சில வருஷத்திலே பாருங்கள், கொரோனா ஆண்டு வந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது இந்த முறைதான் அந்த அதோடைய பேரை சொன்னார். அதுக்கு முன்பாக இந்த நாட்கள், அதுக்கு முதல்ல இபோலா ஆண்டு சொன்னாங்க. இப்படியாக ஒரு பேரை இந்த நாட்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்களில் நிசைகள் கூட்ட ஜனமாக இந்த நாட்களில் அழிந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அழிவினுடைய காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால், தேவன் சில காரியங்கள் இந்த நாட்களை அனுமதிக்கிறார். இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், HIV இந்த நாட்களை பாருங்கள், கடந்த சில ஆண்டுகளாக இந்த நாட்களை அது ஜனங்களை இந்த நாட்களை அப்படியே தள்ளிக்கொண்டே இந்த நாட்களை இருந்தது. ஆனா இன்றைய பாருங்கள், அந்த காரியத்தை குறித்த நாட்கள் என்ன காரணத்தினால் அந்த காரியம் வருகிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த ஜனங்கள், அதாவது ஆணும் பெண்ணுமோ இந்த நாட்களை, ஆணும் ஆணுமோ இந்த நாட்களை இப்படியான பாவ இச்சைகளுக்குள்ளே நடக்கிற வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு நோய் இந்த நாட்களை அங்கே உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நோய்க்கு இந்த நாட்கள் இன்று வரைக்கும் மருந்துகள் இல்லை. மருந்துகள் இருக்கிறது, ஆனால் இந்த நாட்கள் இந்த மருந்துகளால் இந்த நாட்களிலே முடியாத காரியம். ஆனால் ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவரை நாங்கள் இந்த நாட்களிலே நம்பி ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்கிற வழியிலே கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவனையும் எழுப்பி இந்த நாட்களிலே அவனுக்குள்ளே ஜீவனை கொடுத்து அவனை இந்த பூமியில வாழும்படியாக தேவன் செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கேன்சர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புற்றுநோய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோம். அந்த நோய்கள் இந்த நாட்களை இன்றைக்கு இந்த பூமியிலே எத்தனை விதமான ஜனங்களை இந்த நாட்களை பிடித்து அங்கே அவர்களை கொன்று கொண்டே இருக்கிறது. குழந்தைகளா இருந்தாலும் சரி, வயோதிபர்களா இருந்தாலும் சரி, இல்ல வாலிபர்களா இருந்தாலும் சரி, யுவதிகளா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை மரணத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே பிசாசினால் உண்டான காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் தேவன் இப்படிப்பட்ட அழிவுகளில் இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை விடுவிக்க இந்த நாட்களை அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே பாருங்கள், அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், வெளிப்படுத்தல் 1:7 இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் கடந்த முறையும் அந்த வார்த்தையை இந்த நாட்களை வாசித்தோம். என்னோடு கூட இந்த நாட்களை மறுபடியும் இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டது போல, கலிலேயாகிற மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலே இருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இந்த நாட்களிலே மறுபடியும் இந்த நாட்களிலே வருவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இதோ மேகங்கள் உடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து அங்கே என்ன செய்வார்களாம்? புலம்புவார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த பூமியின் கோத்திரங்கள் என்ன செய்வார்களாம்? புலம்புவார்களாம். இவர் யார்? இவரையா? இவர் தானே எருசலேமில் இந்த நாட்களில் எங்க சுற்றி திரிந்தாரே, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவரா இந்த நாட்களை சுற்றி திரிந்தாரே, அநேக குஷ்டநோய்களை குணப்படுத்தினாரே, பெரும்பாலுள்ள இஸ்திரி இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுத்தானே இந்த நாட்களை குணப்பட்டாளே, பரிதிமேயி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அங்கே கூவி அழைத்த வேளையிலே அவனுக்கு இந்த நாட்களே போய் பார்வையை கொடுத்தாரே, கண்ணில்லாதவனுக்கு மண்ணை எடுத்து மண்ணை இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களே உமிழ்நீரிலே குழைச்சு இந்த நாட்களே இல்லாத கண்ணை இருக்கிறதாக இந்த நாட்களே உருவாக்கினாரே என்று சொல்லி இந்த நாட்களே என்ன செய்வார்களாம்? வேதம் சொல்லுகிறது, அங்கே அவரை பார்த்து புலம்புவார்களாம். இவரையா நாங்கள் நிந்தித்தோம், இவரையா இந்த நாட்களிலே சிலுவையில் அறையும்படி நாங்கள் கூக்குரல் இட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே புலம்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், ஆண்டவருடைய வருகை அப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி என்று சொன்னால், இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
இப்ப பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், ஐ ஆம் த அல்பா, ஐ ஆம் த ஒமேகா பாருங்கள், சைஸ் த லோர்ட் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் அவர் சொல்லுகிறார், நான் தான் அப்பா இருக்கிறவர், நான் தான் இருந்தவர், நான் தான் இனிமேல் வரப்போறவர், வேறொரு கடவுளே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பூமியை சிருஷ்டித்த கடவுள் அவர் ஒருவர் தான். அவர்தான் கடவுள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் கடந்தவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் சர்வ வியாபி, he is the omnipresence and omnipotent என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அவருக்கு நிகராக இந்த நாட்களில் ஒன்றுமே இல்லை. எந்த மனுஷனும் இந்த நாட்களில் அவருக்கு நிகராக இந்த நாட்களில் இருக்க முடியாது. எந்த விக்கிரகங்களும் அவருக்கு நிகராக இந்த நாட்களில் இருக்க முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களிலே, நான் தான் ஆதியும், நான் தான் அந்தமும் நான். அப்படியானால் இந்த பூமியை உருவாக்கினது நான் தான், அந்த பூமியை முடிக்க போறது நான் தான் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களை எப்படி சொல்லி சொன்னால், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோடு பேசுகிற வழியில சொல்லுகிறார், நான் சர்வ வல்லம் உள்ள தேவனப்பா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே தேவனை இந்த நாட்களே அங்கே தேவனோடு நடந்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த அவருடைய குறை என்ன இருந்தது? அவருக்கு அங்கே குழந்தை இல்லாத குறை இந்த நாட்களை இருந்தது நிமித்தம் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அவர் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த குறை நிமித்தம் அதே யோசித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதை அறிந்துதான் ஏற்கனவே அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணலை பார் இந்த நாட்களே. ஆனால் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தாலும் அவருக்குள்ள இந்த நாட்களில் என்ன இருந்ததுன்னு சொன்னால், அந்த விசுவாசத்திலே ஒரு தளர்ச்சி இந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியாக அந்த விசுவாசத்திலே தளர்ச்சி இருந்தது நிமித்தம்தான் என்ன காரியம் என்றால், சாராள் சொல்லுகிறாள் அவருடைய மனைவியார், நீர் போய் ஆகாரோடு சேர்ந்து அந்த வம்சத்தை நீர் பெருக்கி விடும் என்று சொல்லி இந்த நாட்களை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரோடு சொன்ன காரியத்தின்படி அங்கு சந்ததி பெருகட்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு ஒரு காரியம் செய்திருக்கலாம். சாராளே இங்க வாம்மா, இது நமக்கு எட்டாத காரியம். ஏனென்றால் நம் சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்பாம் ஒமைக்காவமா இருக்கிற தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன்னை ஆசீர்வதிப்பேன். அதாவது என்னையும் உன்னையும் இணைத்துத்தான் இந்த நாட்களிலே எங்கள் மூலமாய்த்தான் அந்த சந்ததி பெருகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த வார்த்தையை ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே ஆபிரகாம் சொல்லி இருப்பாரா இருந்தால் இன்றைக்கு இந்த பூமியுடைய சரித்திரமே வேறையாக இந்த நாட்களிலே மாறி இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் ஆபிரகாம் அந்த வேளையிலே, அதாவது பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த தேவனுடைய அந்த தேவ ஆண்ட பெருமையிலே வைத்திருந்த விசுவாசம் சற்று தளர்ச்சியாக இந்த நாட்கள். ஏனென்றால் எனக்கு வயசு 99 ஆகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 24 வருஷங்கள். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த 24 வருஷங்கள் இந்த நாட்களை காத்திருந்தேன், ஒன்றுமே இல்லை. அப்படி இந்த நாட்களை நினைத்து அங்கே அவளுடைய தன்னுடைய மனைவியாருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தாரே ஒழிய சர்வ வல்லமுள்ள தேவன், ஆதியும் அந்தமான தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அதன்படி இந்த நாட்களை செய்த நோக்கம் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களில் துட்டன் அங்கே துட்டனாக அவருடைய சந்ததியில வந்து அவருடைய கைகள் ஓங்கி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் ஆபிரகாமை கடைசியில சந்திக்கிற வேளையிலே உற்பத்தி காலத்திலே நான் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அதே விதமாக அங்கே சாராளையும் ஆபிரகாமையும் சந்தித்தது மட்டுமல்ல, இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிற தேவன் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் யாரா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு ஜெபத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கலாம். அந்த காரியம் எனக்கு நிறைவேறவில்லையே, அந்த காரியத்தை இந்த நாட்களை யார் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நீங்கள் தளர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ யாரா இருந்தாலும் விசுவாசத்தை நீ விட்டு விடாதே, விசுவாசத்திலே நீ தளராதே, விசுவாசத்திலே நீ உறுதியாயிரு. ஏனென்றால் கர்த்தர் ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே, ஏற்ற நிமிஷத்திலே அந்த காரியம் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை நான் நினைச்சு இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்று தினமும் நான் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால்
அவர் சொன்னால் சொன்னதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவரை விட்டுறாதீங்க. அவரை இந்த நாட்களில் பற்றி பிடியுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களோடு கூட இந்த நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் நோக்கம் என்ன என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்பை அந்த ஆண்டவரே, அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த நாட்களே அவர்களை நீங்கள் மறுபடியுமாய் மீட்டு கொண்டு போகும்படியாக நீங்கள் மறுபடியுமாய் இந்த நாட்கள் இந்த பூமிக்கு வரப்போகிறதற்காக உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வருகையிலே ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைய நாளில் உங்களை விசுவாசிக்கிற பிள்ளைகள் விட்டு விடாதபடி ஆண்டவரே, அந்த வருகையிலே அவர்கள் ஆண்டவரே விடுபட்டு போகாதபடி அவர்களை நீங்கள் அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் இந்த நாட்களில் பின்மாற்றமாய் இருந்தாலும் அவர்கள் மறுபடியுமாய் உம்மண்டையிலே வந்து இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாயும் உம்மோடு இந்த நாட்களில் இணையும்படியாக இந்த வழியிலே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தையை மறு ஒலிபரப்பிலே கேட்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவரீர் அவள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமீன், ஆமீன். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு 2ஆம் முறை ரட்சிப்பை அருளும்படி இயேசு ஆண்டவர் திரும்பவுமாக வருகிறார் என்ற தலைப்பின்களை செய்தி எடுத்து வந்தீர்கள். வேத பாடத்தை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரை நாங்கள் திரும்பவுமாக நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக வேத பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வார்த்தைகளை கிரகிக்கத்தக்கதாக செவிகளை கர்த்தர் நன்றிகளை. ஆமேன், ஆமேன். நன்றி.